மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. என்னம்மா என்ன வாங்கியிருக்கீங்க? சங்கரா மீன், அப்புறம் நெத்திலி மீன், அப்புறம் காணாங்கத்தை மீன். நல்லா இருந்துச்சு, எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வாங்கியாச்சா? மீன்லாம் க்ளீன் பண்ண மீன் கூட சீக்கிரமாக வாங்கிடலாம். அந்த க்ளீன் பண்ணுற இடத்துல தான் கூட்டத்தை பார்க்கணுமே. அப்பா ஒரு வழியாக வெயிட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நெத்திலி மீன் கிடச்சிச்சு இன்றைக்கி. சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரை பண்ணிடலாம். எல்லா மீனும் கலந்து ஃப்ரை பண்ணிடலாம். சங்கரா மீன் ஒரு வாரம் 10 நாளாக உடம்பே சரியில்லை. இப்போ ஒரு வீடியோ கூட எடுக்கவே முடியல. இப்போ தான் உடம்பு கொஞ்சம் சுமாராக இருக்குது. சரி, வாய்க்கு நல்லா ஏதாவது மீன் குழம்பு புளிப்பாக வச்சு சாப்பிட்லான்ட்டு ஒரே ஆசை வந்துச்சு. மீன்லாம் வாங்கி எல்லா மீனும் க்ளீன் பண்ணி மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சங்கரா ஊற்றலாமா? இல்லை, புளி கரைச்சாச்சு. குழம்பு மிளகாய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு வச்சாவே எப்போவுமே என்ன தெரியுமா பண்ணுவோம், இந்த முட்டையை நல்லா அவிச்சிட்டு கீரல் போட்டு மீன் குழம்புல போட்டு ஊற வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். என்னோடய பெரியப்பா பொண்ணு என் தங்கச்சி வந்து கிண்டல் பண்ணுவாங்க, அக்கா மீன் குழம்பு வச்சு முட்டையை உரிச்சு போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னவோங்க, எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் வந்து இந்த மீன் குழம்புல முட்டையை வேக வச்சு அவிச்ச முட்டை நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக அந்த முட்டையை வேக வச்சு அதில் போட்டுருவேன்.
சுட சுட சோறு போட்டு மீன் குழம்பு ஊற்றி முட்டை தான் இன்னும் கொஞ்சம் நேரம் குழம்புல ஊறணும். அதுக்கு டைம் இல்லை, மணி ஆயிடுச்சு, நல்லா பசி வந்துருச்சு. மீன் வறுவல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு புடி பிடிக்க வேண்டியது தான். மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். நெத்திலி ஃப்ரை சூப்பராக இருக்கு. சூப்பர். பாய்.